6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடு. சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு பிறகு முருகப்பெருமானோட கோபம் தனிந்த இடம். போர் முடிஞ்சு கோபம் குறைஞ்சு அமைதியே உருவான முருகன் இங்கே அமர்ந்திருக்காரு. அதனால தான் என்னமோ இந்த மலை அடிவாரத்தில், இந்த திருத்தணி மலை அடிவாரத்தில் நம்ம கால் வைக்கும் போதே நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பாரமெல்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆறுமுகம் கொண்டவனே, அடியார காப்பவனே, தணிகை மலை அமர்ந்தவனே, சரவண பவ முருகா. அழகிய மயில் ஏறி அமுதமாய் வருபவனே, கருணை கடல். வள்ளிய மனம் புரிஞ்ச இடமும் இதுதான். முருகனுக்காக அருணகிரிநாதர் திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி பாடல்களில் சிலவற்றை இயற்றினார். செந்தூர் முதல் தணிகை வரை உந்தன் புகழ் பாடுதே, உன் பாதார விந்தத்தில் என் உயிர் சமர்ப்பித்தேனே. முருகப்பெருமானும் இங்கே வந்து தன் மன அமைதிக்காக தியானம் செஞ்சிருக்கார் இல்லையா? நாமளும் ஒரு 5 நிமிஷமாவது கண்களை மூடிட்டு நம் மூச்சை கவனித்து தியானம் செய்யலாமே.